இப்போ வாங்க 32. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதே போன வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா குவாட்ரிலேட்ரல் கொடுத்துட்டு அந்த குவாட்ரிலேட்ரல் எதுல வருது இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரையாங்கிள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி எதுக்கு பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க நமக்கு ட்ரையாங்கிள்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நார்மலாக தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் அசால்ட்டாக அடிச்சிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லிருப்பேன். நீங்கள் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏன்னா ஒரு கொஸ்டின் நான் இன்னும் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணலை. கூடிய சீக்கிரம் அதுவுமே நான் எடிட்டர்ஸ்ட்டு சொல்லி எடிட் பண்ணி அப்லோட் பண்ண சொல்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் தேடுறப்ப கிடைக்கும். இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். வாங்க நான் அதையும் கூடிய சீக்கிரம் பண்ணிடுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம செக் பண்ணலாம். இது வந்து ட்ரையாங்கிள் வருமா வராதா அப்படின்ட்டு. ஏபி வந்துட்டு 3 சென்டிமீட்டர் சொல்றாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏபி இது வந்துட்டு 3. அடுத்து பிசி வந்துட்டு 4 சென்டிமீட்டர் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க எடுத்துப்போமே சி, பிசி வந்துட்டு 4. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஏசி வந்துட்டு 7. அதாச்சும் இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரையாங்கிள் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா இப்படி வரலாமே அப்படின்னா, எப்பொழுதுமே நீங்க ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 சைடு சம் பண்ணா 3rd சைடு அதுக்கு ஈக்குவலா வரவே கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரூல். மேக்ஸிமம் பெருசா வரலாம். இதை நீங்க அப்டியூஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப பெருசா வந்துடும் வேல்யூஸ். அதாச்சும் கிரேட்டர் தானே வரலாம். ஆனா ரெண்டுத்தையும் சம் பண்ணி ஈக்குவல் வரக்கூடாது. இதோட மீனிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபி வந்துட்டு 3 சென்டிமீட்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இப்படியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். பிசி வந்துட்டு 4 சென்டிமீட்டர். இப்போ ஏசியோட வேல்யூ 7 சென்டிமீட்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்துடும். ஸோ ஆப்ஷன் 1 வந்து நமக்கு கிடைக்காது மாதிரி. ஸோ ஆப்ஷன் 1 வந்து ராங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஏபி சிகல்ஸ் டு 8 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் பிசி சிகல்ஸ் டு 4 சென்டிமீட்டர். ஆங்கிள் பிசிஏ ஆங்கிள் ஏபிசி, அதாச்சும் 2 சைடு கொடுத்துட்டாங்க, 2 ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து 90 டிகிரியும் கொடுத்துட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு பிசிஏ அவங்க கொடுத்துருக்க மாதிரியே நம்ம எடுத்துப்போம். ஸோ ஏல தான் வந்துட்டு 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஆங்கிள் ஏபிசி இதனுடைய வேல்யூ வந்துட்டு 60 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஏபி தான் 8 சென்டிமீட்டர். அடுத்து பிசி வந்துட்டு 4 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ஏசி தெரியாது, ஆனால் நமக்கு தெரியுது 90 டிகிரிங்கிறப்ப பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இதனுடைய 3rd சைடு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஹைபாட்னஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4 ஸ்கொயர், இது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 4 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் வந்து 64 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 4 ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா -16 ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 64லேருந்து நம்ம 16 மைனஸ் பண்ணிட்டோம்னா 64, 54, 48. ஸோ 64ல 16 மைனஸ் பண்ணால் ஆன்சர் 48 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48னா 6.92 அந்த ரேஞ்ச் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 6.9 நம்ம வச்சுக்கலாம், 6.93 வரும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா 2 சைடு சம் பண்ணால் 3ஆவது சைடு எப்பொழுதுமே பெருசாக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதுவே 8 + 4 12 இருக்குது. 12 விட இது சின்னதாக தான் இருக்குது. எந்த சைடு நம்ம ஆட் பண்ணாலும் 3ஆவது சைடு சின்னதாகவே வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஜென்ரலாக, அதாச்சும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸ்கேலிங், இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ரூல் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவாங்க. அப்டியூஸ் ஆங்கிள் வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம வேற மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வேற மாதிரி ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவும் நான் சொல்றேன், ஏன்னா வந்துட்டு அடுத்த ரெண்டுமே வந்துட்டு நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் தான். நீங்க ஆங்கிள் வச்சு கண்டுபிடிச்சலாம், 120 டிகிரி 130 டிகிரி. ஸோ இதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஆப்ஷன் 2 வந்துட்டு ராங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் 3 வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆங்கிள் ஏசிபி வந்து 120 டிகிரி, ஆங்கிள் ஏபிசி 25 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏ சி இப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிள் ஏசிபி வந்து 120 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஆங்கிள் ஏபிசி வந்துட்டு 25 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னதுன்னா ஏசி சிகல்ஸ் டு பிசி. ஸோ ஏசி வந்து 4, பிசி சிகல்ஸ் டு 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அதாச்சும் 2 சைடு ஈக்குவல்னா அது என்ன ட்ரையாங்கிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அது வந்துட்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும், 2 சைடு ஈக்குவலாக இருக்கும்.
அது இல்லாமல் 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 120 டிகிரி இருக்குது, இங்கே 25 டிகிரி இருக்குது. நமக்கு தெரியும் சம் ஆஃப் த ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 120, இங்கே 145, ரிமைண்டர் 35 டிகிரி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரும். இப்போ 3 ஆங்கிள்ஸுமே வேறு மாதிரி வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 2 சைடு ஈக்குவலாக இருக்கப்போ 2 ஆங்கிள் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் நமக்கு வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3மே வேறு ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால இது ஐசோஸ்சிலஸ் ட்ரையாங்கிளும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 3யும் நமக்கு ராங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வந்து ஆப்ஷன் 4 நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏபி = 5 சென்டிமீட்டர், பிசி = 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஏபிசி 130 டிகிரி, ஆங்கிள் பிஏசி 25 டிகிரி அப்படின்னு சொல்லிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு ஏன்னு எடுத்துப்போம், இங்கே பின்னு எடுத்துப்போம், இதை சின்னு எடுத்துப்போம். ஸோ ஆங்கிள் ஏபிசி வந்துட்டு இது 130 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஆங்கிள் பிஏசி, இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்லிருக்காங்கன்னா 25 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, ஏபியோட வேல்யூ வந்துட்டு 5 சென்டிமீட்டர், அதுவே பிசியோட வேல்யூ 6 சென்டிமீட்டர். அப்போ இது மூணாவது இன்னொரு ஆங்கிள் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்கேலின் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆங்கிள் ஒரு சைடு எல்லாமே வேற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கிறதா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள் படி நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸை சால்வ் பண்ணுது. ஸோ சால்வ் பண்ணுற காரணத்தினால ஆப்ஷன் 4 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி மேபி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி கேட்குறாங்க. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்.